பார்க்க போற மிஷனரியோட பேர் வந்து காரி டென் போம். இவங்களை ஃபர்ஸ்ட் நான் படிக்கும் போதே இவங்க வந்து ஒரு ஆண் நபர் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் விக்கிபீடியாவில் படிக்கும் போது தான் இவங்க ஒரு பெண்மணி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு பெண்மணியா இவ்வளோ பாடுகளை சகித்து மிஷனரி ஊழியத்தை செய்யறது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வியக்கத்தக்கதா இருந்துச்சு. இவங்களோட மிஷனரி ஊழியமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்து வீட்டு வேலைகள் செய்கிற பிள்ளையா தான் வளர்ந்துருக்காங்க. இவங்களோட தகப்பனார் வந்து ஒரு வாட்ச் மேக்கர், இந்த கடிகாரம் செய்கிற அந்த தொழிலை தான் பரம்பரையா செஞ்சுட்டு வந்திருக்காங்க. வளர வளரதான் இவங்களுக்கு இந்த பிசினஸ் மேல வந்து ஒரு ஆர்வம் வருது. நம்மளும் வந்து அப்பாவோட தொழில் எடுத்து நடத்தணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பசங்க இல்ல, பெண்கள் தான் 2 பேர் இருக்கிறதுனால நம்ம தான் ஏதாவது எடுத்து இந்த பிசினஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது ஆசை வருது. அப்பதான் ஒரு ஜெர்மனிக்கும் ஹாலந்து தேசத்துக்கும் ஒரு போர் வருது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஹிட்லர் ஆட்சி செய்த காலத்துல ஜெர்மனி தேசத்துல இருந்து ஹிட்லரோட இந்த கொடுமைகள்லாம் தாங்க முடியாத நபர்கள் வந்து இந்த ஹாலந்து தேசத்துக்கு தப்பிச்சு போனாங்க. ஹாலந்து தேசத்தை ஹிட்லர் கைப்பற்றின பிறகு யாரெல்லாம் ஜெர்மனில இருந்து வந்தாங்களோ அவங்கள வந்து குறி வைத்து அவங்கள வந்து என்ன சொன்னாங்க, டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அநேகர் வந்து சிதறி, யூதர்கள் அநேகர் இருந்திருக்காங்க. சிதறி எங்கேயாச்சும் நம்ம போய் உயிர் தப்பி நம்ம போய் அடைக்கலம் தேடி நம்ம எங்கேயாச்சும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வந்து கேரி டென் போம் இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து சொல்றாங்க, என்னுடைய கணவரை வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என் பையனும் ஏதோ ஒரு மறைவிடத்துல எனக்கே தெரியாத இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு மட்டும் அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கேரி டென் போமுக்கு வந்து தாயார் இல்லாததுனால ஒரு பெண்மணியா வந்து என்ன பண்றாங்க, இரக்கம் குணம் காட்டி அந்த பிள்ளைக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த யூதர்கள், தப்பி போன யூதர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். தப்பி போன யூதர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கேரிட்டும் பூமுக்கு தான், இந்த வீட்டுக்கு தான் வந்து அடைக்கலம் தேடி வராங்க. அநேக நூற்றுக்கணக்கான யூதர்களுக்கு வந்து இவங்க அடைக்கலம் தராங்க. ஆனா இவங்க எவ்வளவு தைரியமான பெண்மணின்னு பாத்தீங்கன்னா, அடைக்கலம் தரக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அந்த போலீஸ் குவார்டர்ஸ் வந்து ஒரு தெரு தள்ளி தான் இருக்குமா. அப்படி இருந்துமே நம்ம அடைக்கலம் தரணும், ஏன்னா இவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அடைக்கலம் தராங்க. சில நாட்கள் போகுது. என்ன பண்றாங்கன்னா, இங்க அடைக்கலம் தரது வந்து இந்த ரோந்து படை, அவங்க ராணுவ வீரர்கள் தெரியறதுனால இவங்க குடும்பத்தோடு வந்து பிரிசனுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. இவங்க அப்ப வந்து கேரியர் டூம்னு வந்து நினைச்சிருக்கலாம், நான் பண்ண தவறு வந்து வேற எதுவுமே இல்லை, இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரம் தான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க எதுவுமே நினைக்காம அந்த சிறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற அநேக மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 10 நாட்கள்ல அவங்க ராணுவ வீரர்கள் கொடுத்த கொடுமையினால அவங்க தந்தையை வந்து இழந்துருவாங்க. சில 2 வருடங்கள்ல அவங்க தங்கச்சியுமே இழந்துருவாங்க. அநேக நாட்கள் இவங்க வந்து மறைவிடத்திலேயே வந்து கூட்டங்களை நடத்துவாங்களா, அநேகருக்கு சுவிசேஷங்களை சொல்லுவாங்க. இந்த சிறையில வந்து பாத்தீங்கன்னா அநேகர் மக்களை வந்து ஏசப்பாக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக நடத்திருக்காங்க. இவங்க மாத்திரம் வந்து ஒரு ஹியரிங்ல வந்து இவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மட்டுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணி வந்து சில நாட்கள்லயே இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இவங்க கூட இருந்த இவங்க கூட இருந்த எல்லாரையுமே வந்து அந்த நாட்கள் என்ன பண்ணாங்கன்னா கேஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் சேம்பர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அறை மாதிரி இருக்கும். அந்த அறைக்குள்ள எல்லாரையும் போட்டுட்டு டாக்ஸிக்கான கேஸ், அந்த விஷத்தன்மை வாய்ந்த ஒரு கேஸ் அனுப்பி எல்லாரையும் வந்து கொண்டுருவாங்க. இது மோஸ்டா வந்து அந்த காலத்துல மிருகங்களுக்கு பயன்படுத்துற முறையா இருந்துச்சு. முதல் தடவையா இந்த மனுஷங்களுக்கு வந்து பயன்படுத்தி இவங்க கூட இந்த எல்லாருமே கொல்லப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அவங்க ரொம்ப மனசுடைகிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு நிச்சயம் மாத்திரம் இருக்கு. ஏன்னா அவங்க இறப்பதற்கு முன்னாடி இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்ற ஒரு நிச்சயம் இவங்களுக்கு இருக்கிறதுனால இதுக்கப்புறம் தான் இவங்களுடைய மிஷனரி வாழ்க்கையை ஆரம்பமாகிறது. அநேக இடங்களுக்கு போறாங்க, பல தேசங்களுக்கு சென்று தன்னுடைய சிறையில என்னென்ன பாடுகள் பட்டாங்க, சிறையில எத்தனை பேரை பார்த்தாங்க, சிறையில எப்படி சுவிசேஷம் சொன்னாங்க, அங்க இருந்த மக்கள் எப்படி இயேசுவை அந்த சூழ்நிலையும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எப்படி இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்ற இந்த காரியங்களை வைத்து மாத்திரமே சுவிசேஷத்தை அநேக தேசங்கள்ல இவங்க சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, த ஹைடிங் பிளேஸ், மறைவிடம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இவங்களுடைய வாழ்க்கையில பட்ட அநேக கஷ்டங்கள், சந்தித்த அநேக நபர்கள் அப்படின்ற எல்லா காரியத்தையும் இந்த புத்தகத்துல அழகா இவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. இப்படிதான் இவங்களுடைய ஊழியம் முழுக்க இருந்திருக்கு. அந்த ஒரு சம்பவத்தின் பிறகுதான் இவங்க ஒரு மிஷனரியா எழும்பி அநேக தேசங்களுக்கு போய் இவங்க தன்னுடைய சாட்சியின் மூலயமா அநேக மக்களை வந்து இயேசுப்பா பக்கமாய் திருப்பி இருக்கிறார்கள்.